உலகத்தில் நம்ம தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவோம். உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இன்றைக்கும் நம்ம அப்படியே கொடை வள்ளல் அப்படின்னு சொன்னால் கர்ண மகாராஜாவை தான் நம்ம நினைப்போம். விண்ணுலகத்துக்கு அப்படியே படிப்படியாக மேலுலகத்துக்கு போனாராம். போகும்போது பசி 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 பசின்னு பதறி போனாராம். பக்கத்தில் இருந்த ஒரு முனிவர் சொன்னாராம், உன்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து கடிச்சுக்கோன்னு. அதுக்கு கர்ணன் சொன்னானா, பொன்னையும் பொருளையும் மண்ணையும் தானமாக கொடுத்த எனக்கே ஏன் இப்படி பசி வருது கடவுளேன்னு கேட்டபோது அந்த முனிவர் சொன்னாராம், நீ எல்லா தானமும் பண்ண, அன்னதானம் பண்ண மறந்துட்ட, அன்னதானம் பண்ண மறந்துட்ட, அப்புறம் ஏன் ஆள்காட்டி விரலை கடிச்சோன்னு பசி போச்சுன்னு கேட்டானா. நீ கடி சொல்கிறேன்னாரான், கடிச்சா பசி போச்சான். நீ கடி சொல்கிறேன்னாரான், கடிச்சா பசி போச்சான். பாரத யுத்தம் நடக்கும், 6 மணி ஆச்சு விளக்கு வச்சாச்சுன்னா சண்டை போடக்கூடாது, சங்கெடுத்து ஓரமாக வச்சுருவாங்க, சண்டை நின்றும். போர் வீரர்கள்லாம் தட்டை எடுத்துக்கிட்டு சாப்பாடு எங்கே எங்கன்னு கூடாரத்தை நோக்கி வருவாங்க. நீ அப்போ உன் வீட்டு வாசலில் உட்காந்து போர் வீரர்களை பார்த்து, அதோ அந்த விதுரர் குடிசை, அதோ அந்த விதுரர் குடிசை, அந்த விதுரர் குடிசையில் போடுற சோற்றுக்கு கையை காட்டினதுனால இவ்வளவு புகழ்னா அன்னதானம் பண்ணுறவங்களுக்கு எவ்வளவு புகழ்.